தேவன் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவான் 12 நாம் கேட்டோம், சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவர்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. ஆண்டவர் பாவம் இல்லாதவரா இருக்கிறார். பாருங்க, யோவான் 8 34 சொன்னார், இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் நிலைத்திறான்னா அடிமையா இருக்கிறவன் ரட்சிக்கப்பட மாட்டான்ங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். பாவத்துக்கு எப்பவுமே அடிமையாதான் இருப்பேன் அப்படின்னா அவன் ரட்சிக்கப்படவும் மாட்டான். அதாவது நிலைத்திறான். இயேசு கிறிஸ்து என்றைக்கும் என்ன செய்யறாருன்னா பாவம் இல்லாதவராக நிலைத்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கினா அது உண்மையான விடுதலையா இருக்கும். நாங்கள்லாம் ஆபிரகாம் பிள்ளை, எங்களை எப்படி இங்க விடுதலையாக்க முடியும்? நாங்கள்லாம் ஏற்கனவே சுயாதீனமான தானே, விடுதலையாக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு அவங்க பேசினாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஆபிரகாம் சந்ததி என்று நான் அறிவேன், ஆனா என்னுடைய உபதேசம் உங்கள் வாழ்க்கையில இடம் பெறணும்னு உங்களுக்கு விருப்பமே கிடையாது. என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க தேவனையே உங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தையே இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாம கொலை செய்ய விரும்புறீங்க. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது போல நாமளும் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று அறிவேன். நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க. ஆனா கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடியவங்க நாமளும் இப்படிப்பட்ட மனப்பான்மையில என்ன செய்யணும்னா வாழ்வதற்கு முயற்சிக்காம மோசம் போக முடியும். இயேசு கிறிஸ்து என்றைக்கும் என்ன செய்றாருன்னா நிலைத்திருக்கிறார். நான் உங்களை விடுதலையாக்குனா நீங்க மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஒரு இடத்துலையும் கூட அவர் பாவம் செய்யவே இல்லை. அவரோடு கூட பிதாவாகிய தேவன் இருந்தார். தேவன் அவரோடு இருந்ததுபடினால அவர் பாவம் செய்யல. நம்மளை போல எல்லாவற்றுக்கும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யல. முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது, அவர் முறுமுறுக்கல. எத்தனையோ ஏச்சு பேச்சுக்கள், எத்தனையோ பாவமான சோதனையும் கூட இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கும். ஆனா ஒன்றுல கூட அவர் பாவம் செய்யவே இல்லை. அவ்வளவா அவர் என்ன செய்யறாருன்னா துளியளவு கூட பாவம் செய்யல, சிந்தையில் கூட பாவம் செய்யல. சிந்தையிலேயே அவர் என்ன செய்யறாருன்னா பாவத்துக்கு இடம் கொடுக்கல. அதனாலதான் அவருடைய வாழ்க்கை வெளிச்சமா இருந்தது, ஒளியா இருந்தது. உள்ளத்துல கூட அவர்கிட்ட பாவத்துக்கு இடம் இல்லை. அவருக்கு பாவ சோதனை இருந்துச்சா? இருந்தது. மாம்சத்துல பாவம் இருக்கா? பாவம் தான் இருக்கு. மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமே இல்லை. மாம்சத்துல முதல்ல உதிக்கிறதே பாவம் தான். பாருங்க, சொன்னே நமக்கு பட்டுன்னு கோவம் வருது. நம்மளை யாரும் சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்கு என்ன பண்றது? உடனே சுருங்கி இருக்கு, உடனே கோவம் வந்துருது. அளவு இல்லாட்டாலும் உள்ளத்துல தச்சிருக்கு. அப்படின்னா என்ன இருக்கு? நம்முடைய மாம்சத்துல பாவம் தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மாம்சத்துல நன்மை இல்லாத அந்த மாம்சத்துல இயேசு வந்து பாவமே செய்யலைங்கிறது தான் சத்தியம். அவர் பாவமே செய்யல. பாவம் அவருடைய மாம்சத்தில் இருக்கா? இருக்கு. சிலர் ஏத்துக்கிற மாட்டாங்க. இயேசு நம்மளை போல சோதிக்கப்படலைன்னா அவரு நம்மளுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், ஆனா பாவம் செய்யவே இல்லை. ஏன் பாவம் செய்யலன்னா தேவன் அவரோட, பிதாவாகிய தேவன் அவரோடு கூட அவரை விட்டு விலகவில்லை. நான் அவருக்கு விருப்பமானதை எப்பொழுதும் செய்கிறேன். எனக்கு சுயமானதை நான் செய்ய விரும்பல. அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்யறபடினால் அவர் என்னை விட்டு என்ன செய்யல, விலகவே இல்லை. என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு குறைவில்லை. நான் நிறைவுள்ளவனா இருக்கிறேன், நான் சந்தோஷமானா இருக்கிறேன். இந்த உலகத்திலேயே அதிக சந்தோஷமானவர் யாருன்னா இயேசு தான். பூரிப்பானவர் இயேசு தான். சகலத்தையும் உடையவர் இயேசு தான். எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லை, எந்த குறை சொல்லுதலும் இல்லை. நாங்கள்லாம் அவங்கள வந்து பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்களை பின்பற்ற வரியா அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷகுமாரனுக்கு என்ன செய்து? பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு என்ன செய்யல? தலை சாய்க்கிடம்.
தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவருக்கு சாப்பிடுறது கூட அவருக்கு நேரம் இல்லை. சாப்பிடுறது கூட அடுத்த வேளை சாப்பாடுக்கு யாரு தயார் பண்ணி கொடுப்பாங்கிற கூட தெரியும். ஆனா அதை பத்திலாம் அவர் கவலை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாதவர. ஆனா அவருடைய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இடம்பெற முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது. அவரை கொலை செய்யறதுக்கு சமமா இருக்கு. ஆனா அது அப்படி தெரியல நமக்கு. அது அவ்வளவு சீரியஸா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன என் உபதேசம் உங்களுக்கு இடம்பெறல. ஏன்னா அதை கேட்கவும் விருப்பம் இல்லை. அதுக்கு மிஞ்சுவது என்னன்னா கொலை செய்ய விரும்புறீங்க. யோசிச்சு பார்ப்போம், நம்ம உண்மையிலேயே வெளிச்சமா இருக்கிறோமா? எவ்வளோ வார்த்தை கேட்கிறோம், பேசுறோம், வீட்டுல வெளிச்சமா இருக்கிறோமா? நம்ம வெளிச்சமா வாழாத பட்சத்துக்கு யாரையுமே ஆதாயப்படுத்த முடியும். நிச்சயமா முடியவே முடியும். நான் வாழ்ந்தா நிச்சயம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படத்தான் செய்யும். எப்படியாவது முரட்டாட்டம் பண்ணாலும் சரி, எப்படியாவது தேவனுடைய வார்த்தை பழிக்கும். பிதாவுக்கு என்னை விட்டு விலகவும் இல்லை, அவர் என்னை கைவிடவும். நம்முடைய பாவத்துக்கு தான் பிதா கைவிட்டார். கடைசி நாட்கள் அவர் என்ன சிலுவையில ஏன் என்னை கைவிட்டீர்? பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இருப்பதே இல்லை. தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு சுமத்தப்படும் போது பிதா கையெடுத்து பிதா இயேசு பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் பிதா இருந்தார். பாவம்னு வரும்போது பிதா என்ன செஞ்சாரு? கைவிட்டு. அப்போ நம்மளும் பாவம்ங்கிறத விரும்பி செய்யும் போது நம்மள தேவன் கைவிட்டு. நாம மனம் திரும்பணும், மனவடையணும், மனம் திரும்பணும், தேவனிடத்துல அறிக்கை செய்யணும், ஒப்புரவாகணும். ஒப்புரவாக பிறகு தேவன் நம்மளோட என்ன செய்றார்? நம்ம ஒப்புரவு ஆகாத எந்த பாவமும் நம்மளோட தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் உயிர் உள்ளதாவே இருக்கும். அது உயிர் உள்ளதா இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டே ஒண்ணுதானே. சாப்பிட்ட நம்பர் தான் சொல்லுவாங்க, பால் வாங்கிட்டு போகும்போது ஒரு ஓட்டையை போட்டா போதும். பாத்திரத்துல பால் வாங்கிட்டு போறதுக்கு அந்த பால் காலியா இருக்கு, ஒரு ஓட்டை வேணும்னா 10 ஓட்டை வேணும்னு கேட்பான். வாங்கிட்டு போகும்போது ஒரு ஓட்டை போட்டா போதும், வீட்டுக்கு போகணும்னா பால் இருக்காது. அது போல நம்ம அவ்வளவு சீரியஸா நம்ம அப்படி அறிஞ்சோம்னா சத்தியத்தை நம்ம அறியக்கூடிய தாகம் இல்ல. எத்தனையோ விஷயங்கள்ல பரவாயில்ல நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு காரியம் நம்மளை என்ன செஞ்சோம்? மோசப்படுத்தும். துப்பாக்கி சுடுறதுக்கெல்லாம் சுடுறாங்கல்ல, சாப்பிட சொல்றாங்க. பெரிய வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நடு மையத்துல வச்சு ஷூட்டிங், அந்த தூரத்துல இருந்து அம்போ துப்பாக்கியோ சுட வைப்பாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே தான் போகும். ஆனா காலப்போக்கில் போக 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 என்ன செய்வேன்னா அந்த வட்டத்துக்குள்ள அடிக்கும். வட்டத்துக்குள்ளேயே போட்டீங்கன்னா சின்ன சின்ன வட்டமா இருந்து கடைசியில நடு மையத்துல கரெக்டா குறிப்பா அடிக்கும். அது கொஞ்சம் நாளாகும். அப்படிலாம் தேர்ச்சியானவன் தான் உலக லெவல்ல துபாய் போய் தங்க வாங்குறான். அது போலதான் நம்முடைய பாவங்கள் முறுமுறுப்பா இருந்தாலும் சரி, மன்னிக்க முடியாத தன்மையா இருந்தாலும் சரி, அது பாவ அனித்தியமான காரியமா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து நிற்கிறதா இருந்தாலும் சரி, இது பயங்கரமான ஒரு காரியமா நம்ம எடுத்து அதை எப்படியாவது வெல்லணும்னு சொல்லி தேவனிடத்துல நாம் கெஞ்சி ஜெபித்து நாம் பிரயாசப்படும் போது கரெக்டா இணைச்சிடும். அந்த குறியான இடத்துல அடிக்க நம்மளை தேவன் நினைச்சா பயிற்சி கொடுத்துருவார். நம்ம ஏனாதான் இருக்கோம்னா ஒன்றும் செய்யவே முடியாது. தேவன் எந்த மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. அவரால் மனுஷனை விடுதலையாக்கக்கூடிய காரியம் எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனா நாம செவி கொடுக்கலா இருந்தா தான் அது முடியும். வாசித்து இருக்கிறோம், அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பேர் வைக்கிறாங்க. எதுக்குன்னா தேவன் நம்மோடு அப்படின்னு இருக்கு, இம்மானுவேல்னா. இன்னொரு இடத்துல அதே மத்திய 21:22 எடுக்க வேண்டாம். ஏன்னா 21 என்ன போட்டிருக்குன்னா தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கிறார், அப்புறம் ரட்சிக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறார், அப்புறம் விடுதலை செய்கிறார். பாவத்துல இருந்து முழுவதுமா விடுதலை செய்கிறார். நாம அங்கே உட்கார்ந்துக்கிற யாருமே பாவம் இல்லைன்னு சொல்லுவதான அளவுக்கு நாம யாருமே பூர்ணாங்க கிடையாது. பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், அதை தேவனிடத்துல பிரயாசப்படணும்.
எத்தனையோ வித பாவத்துல அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வந்தார். நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாம என்ன செய்வோம்? வஞ்சிப்போம். பாவம் நமக்கு இருக்கு. எது பாவம்ங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்? தேவனுக்கு நமக்கும் தான் தெரியும். எதை சிந்திக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை, அது தேவனுக்கும் நமக்கும் தான் தெரியும். சில மனுஷனுக்கு தெரியாது, கூட இருக்கிற மனைவிக்கு தெரியாது. அவங்களும் ஒரு சில காரியங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம், அல்லது மனைவியை பத்தி புருஷன் கண்டுபிடிச்சார். ஆனா தெரியாத அளவுக்கு நம்ம ஆவியில கெட்டு போக முடியும். அதனால இது சீரியஸான விஷயம். நேர்மையானவர்களை தேவன் மதிக்கிறார், உண்மையானவர்களை தேவன் நேசிக்கிறார், மதிக்கிறார். சொன்ன மாதிரி அந்த 5 பேர் வாழ்றவங்கிட்ட ஒழுக்கம் கட்டவங்க அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் தேவன் அதை மதிச்சார். மதித்தார், அந்த ஸ்திரியை விடுவித்தார், பரிசுத்த வாட்டியா மாத்தினார். அந்த பரிசுத்த வாட்டி மூலமா ஊரே ரசிக்கப்பட்டுச்சு. அவங்கதான் உலகத்துக்கு வெளிச்சமான பரிசுத்த வாட்டி. அவர்கள் பரிசுத்தமான தேவ பிள்ளை. அப்படித்தான் நாமளும் ஒப்பு கொடுக்கிறவளா இருந்தா, அர்ப்பணிக்கிறவளா இருந்தா தேவன் பரிசுத்தமாக்குவார். மைமாலம் பண்றதுக்கு நமக்கு எச்சாம தந்திரங்கள்லாம் இருக்கு. சபையில ரொம்ப நாளா இருக்கிறது இல்லை, நம்ம எனக்கு எப்படிலாம் இருந்தா நம்ம என்ன மதிப்பாங்க, அல்லது பொறுப்பா இருக்கிறோம், நம்ம அப்படி தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் பலவிதமான சோதனைகளை நம்மளை போட்டு கொள்ளும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதனால தேவன் ஒண்ணுமில்ல இருக்கார். நாம் நேர்மையா இருந்தா தேவன் நம்ம நினைக்கிறாரு, நினைக்கிறார், ரசிக்கிறார். அதனால ஆண்டவர் மனுஷகுமாரனை நீங்கள் உயர்த்தும் போது உங்க வீட்டை நான் இழுத்துக் கொள்வேங்கிற மாதிரி படிக்கணும். மனுஷகுமாரனை நீங்க உயர்த்தும் போது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தணும், இயேசுவை உயர்த்தணும். ஆண்டவர் என் வீட்டுல என்ன செய்யணும்? மகிமை அடையணும். அவரை உயர்த்தணும் சொல்லும் போது உன் வீட்டுல இருக்க அத்தனை நான் என்னிடத்துல நினைச்சுவேன், இழுத்துக் கொள்வேன். ஆனா நம்ம மண்ணுக்கும் பொண்ணுக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல மனுஷங்களை சண்டை போடுறோம், முறுமுறுக்கிறோம். அப்படி பார்த்தா நம்ம பிள்ளைகள் கெட்டுதான், காலப்போக்கில் கெட்டுதான். ஆனா தேவனை ஏமாற்ற முடியாது, ஆனா சபையை ஏமாற்றணும். இவங்க பிரசங்கம் பண்ணிட்டு கூட என்ன செஞ்சிடலாம், உள்ளத்தை அறிஞ்சிருக்கிறது. நாம எல்லாருமே மனம் திரும்பி குணப்படணும்னு வந்திருக்கிறோம். அதனால தேவன் நம்மளை என்ன செய்யறாருன்னா அவசியமானதை தான் பேசுறாரு. அப்போஸ்தலன் பவுல் கொலை செய்கிறவர், மூர்க்கமான கோபமானவர். ஆனா அவர் புதுமையாக்கப்படலையா, புதுப்பிக்கப்படலையா? அவர் முதல் விடுதலை ஆனார். விடுதலை ஆன பிறகுதான் மற்றவர்களை விடுதலையாக்க பயன்படுத்தினார். நம்ம விடுதலை ஆக்கப்படாம முழுவதும் நம்ம விடுதலை ஆக்கப்படணும்னு நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, அந்த ஒரு முடிச்சுக்கிறேன். அப்போஸ்தலர் 26 போட்டு 26 போட்டு போட்டீங்கன்னா 26 பதிவு கொடுத்து சுய ஜனத்திலிருந்து நீ விடுதலை அடையணும், அந்நிய ஜனத்திலிருந்து நீ விடுதலை அடையணும். விடுதலை ஆக்கிட்டார் இயேசு. அதுக்கு பிறகுதான் மற்றவர்களை ரட்சிப்பதற்கு பயன்படுத்துற. இந்த 17 நான் என் சிந்தைக்குள்ள பாவத்தை வேணுமுன்னே வைத்துக் கொண்டு சொன்னா நான் மற்றவர்களுக்கு பயனடைய முடியாது. நான் இந்த வசனத்தை வட்டி பாய்ச்சிக்கிட்டு நான் சொல்றேன். அந்த வசனத்தை எப்படி பண்ணா, உன் சுய ஜனத்திலிருந்தும் அந்நிய ஜனத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி. நான் இதை எப்படி நினைக்கிறேன், சுயம்னா உன்னுடைய இருதயத்துக்குள்ள நீ பாவத்திலிருந்து விடுதலையாக பிரயாசப்படணும். நீ உள்ளத்திலே பிரயாசப்படும் போது வெளியே அவுட் ஆயிடும். அப்ப நீ வெளிச்சம் கொடுத்துருவ. வெளிச்சம் கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு என்ன செய்ற, ரட்சிப்புக்கு வழிவகுத்துருவ. அப்படித்தான் பவுலுக்கு அந்த வார்த்தை வருது. அப்புறம் நீ மற்றவர்கள் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் நீ பாவ மன்னிப்புக்கு நீ நடத்த முடியும். அவங்களை நீ ஒடுக்கி நடத்த முடியும். இருள கிடக்கிற நீ என்ன செய்ய, வெளிச்சத்தை கண்டால்னா கணவன்கிட்ட இருந்து வெளிச்சம் மனைவிக்கு வர முடியும், மனைவிட்டு இருந்து கணவனுக்கு வெளிச்சம் வர முடியும், இந்த இருவர்கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு வர முடியும். இவ வாராத பட்சத்துக்கு நாம் நரகாக்கினைக்கு வழிவாக்குகளா இருப்போம்.
உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு குற்றப்படுத்துறது கிடையாது, நம்ம எல்லாருமே அந்த இதுல வந்தவங்க தான். ஒரு சின்ன பிள்ளைய கூட நம்ம நினைச்ச முடியல, உட்கார வைக்க முடியல. அவங்கள நான் விட்டுறோம், சரி அப்படித்தான் சின்ன பிள்ளை அப்படித்தான் இருக்கும், இழுத்து பிடிக்க என்ன செய்யல முடியல. 5ல் விளையாடுறது 50 இருக்காது விளையாடு. அப்ப அதுல கூட நம்ம அக்கறை செலுத்தணுங்கிற அக்கறை செலுத்தலைன்னா அது என்ன செய்யும், தன் போக்குலயே ஓடிக்கிட்டு. நான் சர்ச்சுகளில் பார்ப்பேன், வளர்ந்த சபையில் அந்த சிறு பிள்ளைய கூட தனியா உள்ள உட்காந்துருக்கும் பாரு, முனையில அவதான் இருப்பாங்க சிறு பிள்ளை. நம்ம ஒரு பிள்ளைய உட்கார வைக்க முடியல. பார்த்துருக்கீங்களா, பெங்களூர்லயும் சரி, நீங்க தயார் வெளியும் பாருங்க, சிறு பிள்ளைய பூரா என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைய பூரா கபடி. நமக்கு என்ன சார், நான் குற்றப்படுத்தல, முடியலைங்கிறேன் பாருங்க, அதுலயே நம்ம அக்கறை இல்லை. குற்றப்படுத்துக்கு சொல்லல, ஆனா நம்ம அதை குறித்து என்ன இல்லை அக்கறை இல்லை. அப்போ நம்ம மற்ற விஷயங்களையும் அப்படிதான் இருக்கும். நீதிமானுடைய விசுவாசத்தை கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு திருப்புங்கிறார் தேவன். எங்க போட்டிருக்கு, மல்கியா 4 போட்டிருக்கு பாருங்களேன், வாசிக்க. இதுலயே நிறைய விஷயம் இருக்கு, சரி இதுங்க இருக்குது. இந்த பாருங்க, இதுல 26 வாசித்த பிறகு. அப்போ இதுல என்ன போட்டிருக்கு, 18 அப்போஸ்தலர்கள் 26 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். அவர்கள் கண்களை திறப்ப, அவர்கள் கண்ண கூட இருக்காங்களா, அவர்கள் கண்ணு சரீரபுராணம் கூட இருக்கா, இல்ல, அவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள், தேவன் அறியாதவர்கள், மனதில் உலகத்துக்குரியவர்கள். உலகத்தால இருள், உலகம்தான் அவங்களுக்கு, உலகம்தான் எப்பவுமே சிந்தையிலுக்குன்னா அவர் கூடர்கள். உலகத்தை பத்தி தான் எப்பவுமே சிந்தனா. அவன் இந்த மண்ணுக்குரியவன், அவன் விண்ணுக்குரியவன் அல்ல, அவன் ஒரு குருடன். அப்ப இந்த குருடனுக்கு நம்ம எப்படி பார்வை கொடுக்க முடியும்னா, நம்ம வெளிச்சம் கொடுத்தாதான் பார்வை கொடுக்கும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிய வெளிச்சத்தை கண்டார். சகோதரர் கூட சொன்னார், அப்படி இருளா இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், என் வயசுக்கு இவ்வளவு பெரிய ஆளை போய் எழுதிங்க. அப்ப இன்னைக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு உணர்வு இருக்கு, மதிக்கணும், கனம் பண்ணணும். அவங்க வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இறங்கி போகணும். அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, உள்ளத்துல அவங்கள பகையா நினைக்க கூடாது, எல்லாத்துட்டையும் நேசமா இருக்கணும். அப்படின்னா இது எப்படி வந்துச்சு, அந்த வெளிச்சம் வந்ததுனாலதான் நமக்கு இந்த வாழ்வு வந்தது. அது தொடர்ந்து அப்படியே இருக்கும்னா பெருகிக்கிட்டே இருக்கும், அது நின்று போகாது. அப்புறம் பெருகிட்டே இருக்கிறது மற்றவர்களுக்கும் ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு தான் அது பெருகிக்கிட்டே இருக்கும். நாம வளரும் போது குடும்பமும் ரட்சிப்பின் வெளிச்சத்துல வளரும். இது நிஜம், இது பொய் இல்ல. எவ்வளவு வேணும் பொய்யாத தேவன், வாழ்ந்தா பலிக்கும். வாழனா பாருங்க, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமனால அநேகர் என்ன அத்தனை பேரும் கெட்டு போனாங்க. ஒருத்தன் ஆதாம் கீழ்ப்படியாதனால அத்தனை மனுகுலமே பாவம் நினைச்சு பாவம் செய்யாமலும் முடிச்சுக்கிச்சு. ஒருவருடைய நீதி இயேசு கிறிஸ்து, ஒருவன் கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செய்கிறார்கள், நீதிமானாக்கப்படுகிறார். எதுல, ரோமர்ல வரும். அப்போ அதுல நம்ம தப்பா எடுத்துக்கிற முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கு மறித்துட்டார், எல்லாம் அவர் தான். அதனால நான் குற்றம் அடைய வேண்டியதில்லை. நான் எப்படி வேணாலும் வாழலாம், நான் எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்னா எனக்கு நீதியா அவரை செலுத்திட்டார். நாம வாழ்ந்துட்டு அப்படி சொல்லணும். நம்ம பாவத்தை குறித்து உடைந்து வாழணும். தேவனிடத்துல எப்படி போய் சொல்லணும், மிளகால் போட்டு வீட்டுல இருந்து ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய நீதினால் அல்ல, அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால பலிக்கிற நீதினால் மாத்திரமே எக்காலம் பிழைப்பேன். அவ்வளவுதான் தேவனுக்கு முன்னாடி. ஆனா நான் நீதி உள்ளவரா வாழணும்னு சத்தியம், நான் வாழணும். ஆனா தேவன்கிட்ட போகும்போது எப்படி சொல்லணும், உங்களுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால வரக்கூடிய நீதியே என்னை காப்பாற்றும். அப்போ தேவன் சந்தோஷம் தான். நம்ம
அப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டேன்னு அப்படின்னு போய் அங்க போய் மண்டி போட்டோம்னா அது பிசாசு. அதனால அப்ப நீதியா வாழணும். பாருங்க ரோமர்ல வசனம் இருக்கு பாருங்க, ரோமர்ல 18 வருது பாருங்க, ரோமர் 5:18 வருது பாருங்க, 5:18 வருங்க. எப்படி வருது? ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடும். எனக்கே புரியல. என்னன்னா என்ன போட்டிருக்குன்னா எல்லா மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி போட்டிருக்கு 18 கூட ஒரே நீதினால். அப்படின்னா ஒரே நீதினா இயேசு, ஒரே நீதினால் அன்றியும் 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியலாக்க விட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 18 போட்டிருக்கு என்ன பண்ணா ஒரே நீதினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப ஜீவன் என்ன செய்யறது? ஒரு நீதியுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. நான் நீதிமான், அதனால இயேசு ரத்தத்தினால் நீதிமானப்பட்டிருக்கேன், நான் வாழாட்டாலும் பரவாயில்ல, நீதி என்னை பலிக்கும் அப்படின்னு இல்லை. நீதியா வாழணும். தேவனுக்கு முன்னாடி என்ன போய் நிக்கணும்? உம்முடைய நீதி தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லணும். ஆனா நாம நீதியா ஒருத்தனால எல்லாரும் பாவியலாக்கப்பட்டது போல எடுத்துக்கிட்டு நாம இயேசுனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அப்ப நீதிமான் சொன்னா அதுக்கு ஒரு வாழ்க்கை தர இருக்குல்ல. இந்த தெருவில் ஒரு நீதிமான் இருக்காங்க, நீதிமான் யாரும் சொல்றது இல்லை. அப்ப நீதிமானுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? ஒரு நீதிமான் ஒரு சகோதரிக்கு இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. புரணி பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, ரோட்ல இருந்துகிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அவனே இவனே அந்த பேர் இந்த பேர் பேச மாட்டாங்க. இது ஒரு நீதிமானுக்குரிய தகுதி. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தலன்னா என்ன ஒண்ணும் நடக்காது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த அகிரிப்பா ராஜாட்ட சொல்றாரு. அகிரிப்பா ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் கொஞ்சமா பேசி என்ன செய்ய, உனக்கு அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரன் ஆக்கிருச்சு. இல்ல சரியான மொத்தமே பிரயத்தனம் போட்டு, அகிரிப்பா ராஜாவே, நான் சொந்த புத்தியில சத்திய வார்த்தையிலே சொந்த புத்தியில சுயமாய் பேசுகிறேன், சுய புத்தியோடு பேசுகிறேன், நான் பைத்தியக்காரன். பேசிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா, இந்த கட்டுகள் மட்டும் இல்ல, எல்லாரும் என்னை போல ஆகும்படி உங்க என்ன செய்றேன், ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் என்னை போனா அப்ப அவன் நீதிமான், பாவம் இல்லாதவன் தானே. பவுல் சண்டே மாதிரி வசந்தாஜ் முடிச்சேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26 அவர் எதாவது சொல்றார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிவிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திருப்பும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியான போகாதபடியாக இருக்கவில்லை. அதனால நீ எல்லாம் மனம் திரும்பணும் சொல்லி நினைக்கிறேன். எங்கேயும் நான் வேண்டும் என்று அறிவிக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். இதன் நிமித்தம் நான் என்ன செய்யணும்னா, யூதர்கள் என்னை கொலை செய்ய நினைக்கிறாங்க பாக்குறாங்க. நாம மனம் திரும்பணும், நாம பாவம் இல்லாம வாழ்றதுக்கு பிரயாசப்படணும், அந்த வெளிச்சத்தை வீசணும். ஆனா சாத்தான என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த வெளிச்சம் வராதபடிக்கு நம்மளை கொள்ளையும் நினைக்கிறான். அவனு ஏதாவது ஒரு பாவ காரியத்துல நம்மளை வீழ்ச்சி அடைய வைக்கிறான். அல்லது புருஷனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ ஏதோ ஒரு காரியத்தை வச்சு நம்மளை வீழ்ச்சி அடைய, எப்படியாவது நம்மளை ஆவியில என்ன செய்யணும், கொல்லணும், ஆவியில மரணத்தை உண்டாக்கணும் அப்படின்னு அவன் இதன் நிமித்தம் அப்படின்னு சொல்லி 21 வருது. இதன் நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்தில் என்னை கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்த நாள் வரைக்கும் என்ன செய்றேன், சிறியோர் பெரியோருக்கு சாட்சி கூறுகிறேன். அப்போ நம்ம வாழ்ந்தவங்க இருந்தா சாத்தா என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. பாவத்தினால தோத்தால் பந்து போல அடிச்சு எந்திரிச்சிருவாங்க மேல. அப்ப அனுக்கிரகம் பெற்று வாழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 20 தீர்க்கதரிசி மோசே முன்னே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதும் மரித்தலும் ஈத்தலும்
முதல்வராகி சகல ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லுகிறேன் அன்றி வேற ஒன்றை நான் சொல்லவில்லை. இவ்விதமாய் தனக்காக இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, டேய் பைத்தியக்காரன் ரொம்ப பதட்டுற அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இருக்க அப்படியே பார்த்து நான் கடைசியில் என்ன செய்யறாங்க, என்னை கிறிஸ்தவனாக்க நீ பாக்குற, எனக்கு கொஞ்சம் உணர்வை கொண்டு வந்துட்டு என்னை மாத்த விரும்புறேன்னு அவர் சொல்றாரு அகிரிப்பா ராஜா. அவர் சொல்றாரு என்னை போல், இது என்னை போல் ஆகுன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை அந்த வார்த்தை பாருங்க. 29 பவுல் அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுதல் தவிர முழுவதும் என்னை போல ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். என்னை போல ஆகும்படி. ஒரு வாழாத ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? அப்படி வாழாத ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? என்னை போல ஆகணும். நம்ம அப்படி சொல்லணும். ஒரு வாலிபன்ட்ட நம்ம பிள்ளைகிட்ட அப்படி சொல்லணும், நீ என்னைய பின்பற்றணும். நம்முடைய பலகீனத்தை நம்முடைய வீட்டுல பிள்ளைகள் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதுல டூப்ளிகேட் கிடையாது, மாய்மாலம் கிடையாது, நேர்மை இருக்கு. நான் கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன், நீ சிறுசுல இருந்து பாக்குற, என்னிடத்துல பலகீனத்தையும் நீ பாக்குற, ஆனா நான் ஓடுறது கிறிஸ்துக்காக ஓடுறேன், நீ பாக்குற. அப்படித்தான் நம்ம சொல்லணும். தாயும் அப்படித்தான் பிள்ளைகிட்ட சொல்லணும், நீ என்னை போல பாரு, நான் பாரு, நான் இயேசுக்காக வாழ்ந்ததை நீ பாக்குற, இப்படி சொல்லணும். இது பெருமை இல்லை, இது பெருமை இல்லை, தேவனுக்கு மகிமை. அவங்க நம்மகிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடும், நீங்க அவங்க பேசுனதே தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடும். ஆனா அதன் நோக்கத்தை நீப்பா. அவங்க என்ன ஆராய்ஞ்சு பார்த்தாலும் கடைசியில குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இடமே இல்லாதபடிக்கு போகணும். அதுல கடைசி வசனம் அப்படிதான் வருது. கொலை செய்யணும் அவங்க கடைசியில பார்ப்பாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா 31 தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவதும் கட்டுக்காவதும் பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? என்ன சொன்னா? பைத்தியார பல லூசு பேல, உனக்கு புத்தி இருக்குல்லடா, என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன செஞ்சிருப்ப, என்னத்தையோ சொல்றாங்க. ஆனா என்ன கடைசியில என்ன முடிக்க வருவாங்க? இவனிடத்துல என்ன இல்லை, ஒவ்வொரு குற்றம். அவன் என்ன சொன்னான்? எல்லாருக்கும் முன்னாடி என்னை போல் ஆகும்படி தேவனை இங்க இருக்கிற எல்லாரும் என்னை போல ஆகும்படி பிரார்த்திக்கிறேன். அப்படித்தான் நம்மளை என்னண்டு ஆராய்ச்சி பார்த்தாலும் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நம்ம எதிரி கூட நம்மள என்ன செய்யணும்? இவன்கிட்ட வந்து நம்மகிட்ட பழிவாகிற அவன்கிட்ட இல்லப்பா, அந்த சகோதரிக்கு நாம தான் என்ன தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரல. தீர்ப்பு அப்படி வரணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்ம அழைத்தவர் உண்மை இல்லவர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராய் விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதுபோல மாம்சத்துல தான் நாமளும் இருக்கோம். நாமளும் இப்படிப்பட்ட தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் எல்லா நியாயத்திற்பல எல்லா மனிதனும் ஒப்புக்கொள்வார்கள். தேவன் மெய்யாகவே நினைச்சாரு. இந்த வாழ்வு எல்லாரும் ஒத்துக்குருவாங்க, கடைசியில ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அதனால மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் நமக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கிறார். அதனால தேவன் நம்மளை குணப்படுத்துவார். நாம் விழுந்திருந்தாலும் நம்ம ஆக்கினை அடைந்து மோசம் போக வேண்டாம். தேவனிடத்தில் நேர்மையா வரும்போது தேவன் நம்மளை ரட்சிப்பார். பிள்ளையில வரக்கூடிய நாட்கள்லாம் ஒரு நல்ல ஒரு புத்தி சொல்லி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்களை நல்லா உட்கார வைத்து அப்படிலாம் ஒரு பண்புக்கு கொண்டு வர தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் இரக்கம் செய்வார். நாம் வாழ நமக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா சரியான வழியை தேவன் நமக்கு போதிப்பார். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார்.